இலங்கையில மன்னர்கள் வாழ்ந்த இடமெல்லாம் குளம் கட்டியிருப்பான். அந்த குளத்தினுடைய அணைக்கட்டு தான் அவன் தலையெழுத்தா இருக்கும். அந்த அணைக்கட்டு உடைக்கப்பட்ட ஆட்சி கவுளும். அதனால இலங்கையில் மன்னர்கள் கட்டிய குளங்களின் அணைக்கட்டின் அருகிலே குடியமர்த்தப்பட்டது எல்லாமே முஸ்லிம்கள் தான். ஏன் அந்த மன்னர்கள் அவங்களும் கொண்டு போய் வச்சாங்கன்னா, இவன் தான் அநியாயம் பண்ண மாட்டான், இவன் தான் புராடு பண்ண மாட்டான், திண்டு சோத்துக்கு நன்றியா இருப்பான், அவன் போட்டதுக்கு நமக்கு விசுவாசமா இருப்பான், யாருக்காக வேண்டியும் என்ன செய்ய மாட்டான், காட்டி கொடுக்க மாட்டான். காட்டி கொடுக்காத சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம். அப்படி என்று இந்த இலங்கை வரலாறே, இலங்கையினுடைய பாட சிலபஸ்ல புத்தகத்துல எழுதப்பட்டிருந்த ஒரு வரலாற்று குறிப்பு இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்குது. பங்கர கம்மன்ன அப்படிங்கிற அந்த ஊர் ஒரு முஸ்லிம் மக்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது ஒரு மன்னரால். ஏன் எழுதி கொடுக்கப்பட்டது? இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. அவங்கள ஐயா என்று தான் சொல்லுவாங்க, முதலாளி என்று தான் சொல்லுவாங்க, நம்பிக்கைக்குரியவங்க தான் சொல்லுவாங்க, நம்பலாம், அவன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்க சாராயம் குடிக்க மாட்டாங்க, அவங்க தூள் பாவிக்க மாட்டாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஏமாத்த மாட்டாங்க, அவங்க புராடு பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களை பத்தி இருந்துச்சு. 60 வயசு அடைஞ்சதுல இருந்து 40 வயசு வரைக்கும் இளைஞர்கள் தான் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இமாம்கள் கொடுத்த வரை விளக்கணம். இளைஞர்கள் யுவதிகள் அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? சிலர் நினைச்சிருக்கிறோம் திருமணம் முடிக்கும் வரைக்கும் இளைஞர்கள் அப்படின்னு. இந்த வயசுல யார் செல்லும் கேட்க மாட்டாங்க. அது 10 வயதை அடைந்ததிலிருந்து 40 வயது வரைக்கும் உட்பட்டவர்கள் இளைஞர்கள் அடங்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் ரோமானியாவில் 12 வயசுல திருமணம் முடிக்கிறாங்க. ஏன்னா சமுதாயத்தினுடைய சில நடவடிக்கைகளுக்கு முன்னோடிகளாக அவங்க தான் இருப்பாங்க, முன்னுக்கும் அவங்க தான் இருப்பாங்க. ஒரு சமுதாயத்தை வழிகெடுக்கணுமாக இருந்தால், ஒரு இனத்தை அழிக்கணுமாக இருந்தால், அந்த இனத்தில் உள்ள இலசுகளை கெடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அடுத்த ஜெனரேஷன் இல்லாம போய்த்திரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிற அளவுக்கு இளைஞர்கள் எல்லாம் மது போதையிலையும் தூள்லையும் ட்ரக்ஸடிட்டிலையும் அங்க கிடக்கிறத நாங்க பார்க்கலாம். இந்த அன்பு தேவையால் பிள்ளைகள் பாதிக்கப்படும், மனைவி பாதிக்கப்படுவா, புருஷன்னு பார்க்கல, காய்ச்சல் 3 நாள் அவனுக்கு இன்னும் விளங்கல அப்படின்னு அவ ஆச்சரியப்படும் போது எவனாவது ஒருத்தன் மேடம் ஏன் ஒரு மாதிரி என்னாச்சுன்னு கேட்பான், அவளோட ஓடி போயிடுவான், அவனோட ஓடி போறா. இதனாலதான் பிள்ளைகள் பாதிக்கப்படுது. பாப்பா உமா நிமிந்து பாக்குறான்ல, எவனோ தூரத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு உதவி செய்யறான், அவன் மேல நட்பு வருது, அவன் மேல நம்பிக்கை வருது, அவன் கொடுக்கறதையெல்லாம் சாப்பிடுறான், அதனால இவன் பழுதாகி போறான். அதனால அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா கடந்த காலங்களில் நம்முடைய நாட்டில் நம்ம சிறுபான்மையினர்களாக இருந்தோம். வெறும் ஒரு 7% 8% தான் நம்ம முஸ்லிம்கள் இருந்தோம். ஆட்சியாளர்கள் எல்லாம் பக்கத்துல வச்சிட்டு இருந்ததெல்லாம் முஸ்லிம்களாகத்தான் இருந்துச்சு. இலங்கையில மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க.